ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிவ் அவே வின்னர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியது. ஓகே, அதுதான் வந்துட்டு பண்ண போகிறோம். யார் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தோம் 3 பேர்த்துக்கு வந்துட்டு சூஸ் பண்ணி கிஃப்ட் கொடுக்க போகிறோன்னு. பட் நான் 4 பேராக மாற்றிட்டேன். அது ஏன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கிஃப்டெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுக்க போகிறோன்னு வந்து சொல்கிறேன். வின் பண்ணது யாருன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன கிஃப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்றத நான் வந்துட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவுச் தான் நான் வந்துட்டு 4 வாங்கியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட்டு 3 பேத்துக்கு தான் கொடுக்குறதா இருந்தது. லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 பேராக நான் வந்துட்டு மாற்றிட்டேன். அது எதனாலன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பவுச் தான் வாங்கியிருந்தோம். மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிராஃப்ட் திங்ஸ் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பவுச் எதனால் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ண பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பவுச்செல்லாம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 பவுச் வந்துட்டு வாங்கிக்கிட்டேன். ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான். இப்போ வந்துட்டு ஜிப்பெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி கடையிலே பார்த்து வாங்கியிருக்கணும். இருந்தாலும் நான் அங்கே பார்க்கல, சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பார்த்துட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது டிசைன். இந்த மாதிரிலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியே இதெல்லாம் நான் வாங்கியிருக்க வேண்டியது. கொஞ்சம் இந்த புயல்னால வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை காற்றுனால வெளியே போக முடியல. அதான் நான் வந்துட்டு நேற்று தான் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி காமிச்சிட்டோம். ஓகே, பவுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி தர்மாகோல் பால்ஸ் தான் வாங்கியிருந்தேன். கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு கலர்ஸ் நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஒரு 4. இதுவும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தான், அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்டுக்கெலாம் நிறையா இதுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராஃப்டெல்லாம் இதில் பண்ணணும், அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தர்மாகோல் பால்ஸ் வந்துட்டு 4 வாங்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளிட்டர் தான். கிளிட்டரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் நான் வந்துட்டு 4 பாக்கெட் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் பெரிய பாக்கெட் தான். இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். மூச்சு விடாமல் பேச முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வாய்ஸ் புரியலன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்துட்டு 4 பாக்கெட் வாங்கியாச்சு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராஃப்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வால் ஹேங்கிங் இந்த மாதிரி வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளே தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு கலராக நான் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிட்டேன். ரொம்பவே சாஃப்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அழுத்தி விளாண்டுட்டு இருந்தேன். இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 பேக்கெட் வாங்கியிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு 4 கலர்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன். லைட் பிங்க்கு, டார்க் பிங்க்கு, அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் ஒயிட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 கலர்ஸில் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுக்க போகிறோம். கிராஃப்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் சின்ன பொண்ணுங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா, இல்லை பெரியவங்களே வந்துட்டு நிறையா செஞ்செல்லாம் விளாட்லாம். இல்லை நம்ம வால் டெக்கர் மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். அதனால் அதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா மெயினாக நமக்கு கிராஃப்ட்டுக்கு தேவையானது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கட்டர் தான். அதனால வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டர் வந்துட்டு 4 வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அந்த மாதிரி தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கலராக அந்த மாதிரி வந்துட்டு வாங்கியிருக்கேன். கிராஃப்ட்டுக்கு நிறைய இதுக்கு வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு இது மாதிரிலாம் யூஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செல்லோ டேப்பு தான். இந்த மாதிரி டேப் வந்துட்டு நான் ஒரு 4 வாங்கிக்கிட்டேன். இதுவும் வந்துட்டு கிராஃப்ட்டுக்கு நிறைய இதுக்கு வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகும். நம்மளே வந்துட்டு கிராஃப்ட்லாம் பண்ணுறோம் இல்லையா, நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு செல்லோ டேப் ரொம்பவே யூஸ் ஆகும். இதுவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பென்சில்ஸ் தான். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 பென்சில் ஒருத்தருக்கு கொடுக்குற மாதிரி வாங்கியிருந்தேன். அப்சரா பென்சில் வந்துட்டு ஒரு 4. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. பேக் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எரேசர் இருக்குது. ரொம்பவே சாஃப்டாக வலுவலுன்னு சூப்பராக இருந்துச்சு. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்படியே வந்துட்டு இல்லை, அந்த எரேசர் வச்சது ஒன்று, அப்புறம் அப்சரா ஒன்றுன்னு சொல்லிட்டு இது 2லேயும் வந்துட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் இல்லையா, அது வந்துட்டு ஒரு ஆளுக்கு. ஓகேங்களா, அதாவது 2 பென்சில் ஒரு ஆளுக்கு. சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கலான்னு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்னர். ஓகேங்களா, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 வந்துட்டு ஒரே மாதிரி இருந்தது. 1 மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வாங்கிக்கிட்டேன். அது மாதிரி சாஃப்ட்னர் வந்துட்டு ஒரு 4 வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி எரேசர் சின்னது தான் சைஸ் கிடச்சிது, அதனால சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பென்னு தான். இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஞாபகம் தான் வருது. அப்போதைக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணது இப்போல்லாம் எதையுமே தொடர்றதே இல்லை. ஓகே, இந்த மாதிரி பென் வந்துட்டு எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நான் கையில் தான் கிறுக்கி பார்த்தேன். கையில் எழுதக்கூடாது தான், இருந்தாலும் நான் வந்துட்டு
அப்போதைக்கு உங்களுக்கு எழுதுதான்னு பண்ணி காமிக்கணும் இல்லையா, அதனால் சும்மா வந்துட்டு கையிலே கிறுக்கிக்கிட்டேன். எழுதுது நல்லாவே, எல்லாமே 4மே வந்துட்டு ஒர்க் ஆகுது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மெயினானது நம்ம கிராஃப்ட்டுக்கு க்ளூ தான் அதிகமாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். அதுதான் நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது மாதிரி வந்துட்டு ஒயிட் க்ளூ, அதாவது ஃபெவிகால் வந்துட்டு ஒரு 4 டப்பா வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுன்னு சொல்லிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிராஃப்ட் திங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒட்டுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளூ தான். கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, பெரிய டப்பா வாங்க முடியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சின்ன டப்பா தான் வாங்கியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கில்ட்டர் ஷீட்டு, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் 4 வாங்கியிருக்கேன். 2 கலர் ஒரு மாதிரி, அந்த மாதிரி வந்துட்டு 4 கலர் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்குற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இங்கு பென்னு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான்லாம் 12th படிக்கும்போது ஸ்கூல் டைமில் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி பென்னு வாங்கியிருந்தேன், க்யூட்டாக இருக்கும். இதில் எழுதுறதுக்குலாம் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும், இங்கெல்லாம் ஊற்றி எழுதுறது. இப்போல்லாம் அது சுத்தமாக பார்க்குறதே இல்லை, எழுதுறதே இல்லை, நார்மல் பென்னு தான். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 வாங்கியிருக்கேன். என்னக்கா எல்லாத்துலேயுமே 4 வாங்கியிருக்கீங்க, இதில் மட்டும் 3 வாங்கியிருக்கீங்களே அப்படின்றத நீங்கள் வந்துட்டு யோசிக்கலாம். கரெக்டு தான், அது வந்துட்டு எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இது 3 பென்னு வந்துட்டு 3 பேத்துக்கு கொடுக்குற மாதிரி நான் எடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆளுக்கு அப்போ என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைமு, அது ஒரு பெரிய கதை இருக்குது. அது என்ன கதைன்னு நான் வந்துட்டு சொல்கிறேன். இது மாதிரி 3 பேத்துக்கு வந்துட்டு பென்னு, ஒரு ஆளுக்கு மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்லைம். ஓகேங்களா, அது ஏன் ரீசன் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு யார் வின்னர்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு இவ்வளோ திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன். கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட அமௌண்ட் நிறைய இருக்கும்போது நம்ம சேனல்லேருந்து அமௌண்ட்டில் வந்து நம்ம சேனல் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பெருசாக வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு வாங்கி கொடுக்குறேன். இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டு கிராஃப்ட் திங்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இப்போ வந்துட்டு கிராஃப்ட் திங்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எல்லாமே காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் யார் வின் பண்ணியிருப்பீங்க அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு எல்லாரும் மைண்ட் வாய்ஸும் புரியுது. சீக்கிரம் அதை காமிச்சு தொலைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் திங்ஸை காமிச்சுக்கணுன்னு தான் காமிச்சிட்டேன். இப்போ யார் யார் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் வந்துட்டு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு 3 பேர் தான் சொல்லியிருந்தோம். பட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 பேர் ஆயாச்சு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் நேரத்தில் தான். இருந்தாலும் ஓகே, 4 பேருமே பண்ணிட்டாங்க. ஒருத்தரை மட்டும் வந்துட்டு அவங்களுக்கு தர முடியலன்னு சொல்ல முடியல. அதனால வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துர்லான்னு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்துடலாம் யார் யார் வின் பண்ணியிருக்காரு. நான் சீட்டில் வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேப்பரை பிரித்து பார்க்கலாம் யாருன்னு சொல்லிட்டு. எல்லாம் ஆர்வமாக இருப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவரஞ்சனி. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தப்பவே டாஸ்க்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு முடிச்சுட்டாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணது. சிவரஞ்சனி கரெக்டாக வந்துட்டு அவங்க சீட்டு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. சிவரஞ்சனி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம். அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எதை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகே, நடுவில் இருக்கிறத எடுத்துடலாம். நான் கோபாட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் வந்துட்டு இர்ஃபானா. அவங்க தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொறுமையே இல்லை. ஃபுல்லாக டாஸ்க்கெல்லாம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக கேட்டுகிட்டே இருந்தாங்க கமெண்ட்டில். அவங்களோட கமெண்ட்டு தான் வந்துகிட்டே இருக்கும். அக்கா நான் வின் பண்ணிட்டேன்னா சொல்லுங்கன்னு. இர்ஃபானா கங்க்ராச்சுலேஷன்மா, நீங்கள் வந்துட்டு வின் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன், எனக்கு மூச்சு வாங்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதா. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்துட்டு தேர்டாக வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதனால் ஹர்ஷிதாவுக்கு வந்துட்டு தேர்டு. ஹர்ஷிதா கங்க்ராச்சுலேஷன்மா, அவங்களும் வந்துட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த லாஸ்ட் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யஷிகா அப்படின்ற ஒரு குட்டி பொண்ணு தான். இவங்கள தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் 4வதாக சூஸ் பண்ணேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குட்டி பொண்ணு. அவங்க எனக்கு நிறைய டைம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைமோட கதைக்கு பின்னாடி இருக்கிறது இந்த யஷிகா அப்படின்ற ஒரு குட்டி பொண்ணு தான். அவங்க வந்துட்டு என்கிட்ட ஸ்லைம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப நாளாக கொடுக்க முடியல. அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களையும் நான் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டேன். சரின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு 3 பொண்ணுங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பெண்ணும் அந்த ஒரு குட்டி
குட்டி பொண்ணுக்கு மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லைம் அவங்க கேட்டுகிட்டே இருந்தனால பெண்ணை குறைச்சிட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லைம் வாங்கிட்டேன். அவங்க ரொம்ப குட்டி பொண்ணு. ஸ்லைம் நம்ம வீடியோலாம் ரெகுலராக பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஸ்லைம் வச்சுலாம் வந்துட்டு விளையாண்டு இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். அவங்க அப்பத்துலேருந்தே வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குட்டி பொண்ணுக்கு வந்துட்டு ஸ்லைம் வாங்கிட்டு 4வது அவங்களே வந்துட்டு சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு 3 பேத்துக்கு மட்டும் கொடுக்க இஷ்டம் இல்லை. ஓகே 4வது பேத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாச்சு. இதுதான் அந்த கதை. அதனால தான் 4 பேத்துக்கு அந்த ஸ்லைமோட கதையும் இந்த ஏஷிகா பொண்ணால தான். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா யார் வின் பண்ணிட்டீங்க அப்படின்றத வந்துட்டு நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு திங்ஸ் வாங்கியிருக்கேன். நம்ம சேனல் நல்லா பெரிய லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அமௌண்ட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிது அப்படின்ற பட்சத்தில் அப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு நிறையவே வந்துட்டு கிஃப்ட் பண்ணலாம். இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ 4 பேர் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 அவங்களுக்கு பெரிய 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 கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். வின் பண்ணாத யாரும் வந்துட்டு ஃபீல் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு கிவ்அவே வைக்கும்போது அவங்களும் வின் பண்ணுவாங்க. அப்போதைக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். வின் பண்ணாதவங்க யாரும் கண்டிப்பாக ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வின் பண்ண 4 பேத்துக்கும் நம்ம எப்படி கிஃப்ட் கொடுக்க போகிறோம்னா, இவங்க வந்துட்டு நம்ம மெயிலுக்கு உங்களோட அட்ரஸை எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக கரெக்டாக வந்துட்டு சென்ட் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க. மெயினாக வந்துட்டு இன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் நாளைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்ப முடியும். ஓகேங்களா? நான் வந்துட்டு ஃபுல்லாகவே பேக் பண்ணி எடுத்து வச்சுடுவேன். அந்த மாதிரி பேக் பண்ணுறது நான் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்து வச்சுடுறது உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? கரெக்டாக எடுத்து வைக்கிறேன்னா அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அதுக்காக. ஓகே, கரெக்டாக அட்ரஸ் வந்துட்டு சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு நம்மளால் நெக்ஸ்ட் டைம் பெரிய கிஃப்டாக வந்துட்டு கொடுக்க முடியும். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேத்துக்கும் ஷேரும் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன். பாய்.